5 ஆண்டுகளில் 38,62,919 அமைப்புச்சாரா தொழிலாளர்களுக்கு 3,397 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு உள்ளது. கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளரும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையும் வரை மாதாந்திர பராமரிப்பு தொகை, கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் 2000 தொழிலாளர்களுக்கு புதிய இருசக்கர மின்வாகனங்கள் வாங்குவதற்கு 20,000 ரூபாயை மானியமாக வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 1,996 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் எனும் குறளின் இலக்கணத்திற்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு மக்களின் உடல்நலத்தை பேணுவதில் தனிக்கவனத்துடன் செயல்படுகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் கோவிட் பெருந்தொற்றை எதிர்கொண்டு பேராளற்றுடன் சமாளித்தது. இதனைத் தொடர்ந்து நோய்களுக்கான மருத்துவ சிகிச்சைகளில் மட்டுமின்றி நோய்களை முன்கூட்டியே அறிந்து தடுக்கும் வழிமுறைகளிலும் உரிய கவனம் செலுத்தி வருகிறது. இந்த அரசால் செயல்படுத்தப்படும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் தொற்றா நோய்களை கண்டறிய வீடுகளுக்கு நேரடியாக சென்று பரிசோதனைகள் நடத்தப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் 2.55 கோடி பயனாளிகள் முதன்முறை சேவைகளையும் 4.75 கோடிக்கு மேற்பட்ட பயனாளிகள் தொடர் சேவைகளையும் பெற்று பயனடைந்து வருகின்றனர். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் இதுவரை 5,11,916 உயிர்களை காத்துள்ளது. இத்திட்டத்திற்கு இதுவரை 493 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட 1,206 நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்களின் மூலம் 17,82,687 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 6,374 கோடி ரூபாய் மதிப்பிலான காப்பீட்டுத் தொகை அனுமதிக்கப்பட்டு 87,34,363 காப்பீட்டு கோரிக்கைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 34,40,550 மகளிருக்கு 4,042 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி உதவி விடுவிக்கப்பட்டுள்ளன. புற்றுநோய் மேலாண்மை இயக்கத்தின் கீழ் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோய் கண்டறியும் முகாம்கள் இதுவரை 21 மாவட்டங்களில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் கலந்து கொண்ட 79.17 லட்சம் நபர்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 1,929 நபர்களுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது உரிய சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆரம்ப கட்டத்திலேயே இவ்வாறு புற்றுநோயை கண்டறிவதன் மூலம் அவர்களை குணப்படுத்த முடியும். மேலும் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 14 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் தொடங்கி வைத்துள்ளார். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை 398 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஒப்புயர்வு மையமாக மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2024 ஆண்டின் ஐக்கிய நாடுகள் இடைநிலை செயலணி விருதுகளில் சுகாதாரத்துறை அமைச்சகங்கள் பிரிவில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் திறம்பட செயலாற்றியதற்காக தமிழ்நாடு அரசு விருது பெற்றுள்ளது பெருமைக்கு உரியது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 22,090 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி. ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி எனும் இலக்குடன் இயங்கும் தமிழ்நாடு அரசு உலக முதலீட்டாளர் மாநாடு, டிஎன் ரைசிங் போன்ற முன்னெடுப்புகள் மூலம் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் தொழில் முதலீடுகளை மிக பெரும் அளவில் ஈர்த்து வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இதுவரை 36 லட்சத்திற்கு மேலான வேலைவாய்ப்புகள் உருவாகும் வகையில் 12.3 லட்சம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளுக்கான 1,179 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் தொழில் வளர்ச்சி சமச்சீராக பரவும் வகையில் மாவட்டந்தோறும் தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்ற நோக்கோடு அரசு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில்
2021ஆம் ஆண்டு வரை 15 மாவட்டங்களில் 32,525 ஏக்கர் பரப்பளவில் 24 சிப்காட் தொழில் பூங்காக்கள் செயல்பட்டு வந்த நிலையில் இவ்வரசு பொறுப்பேற்ற பின் மேலும் 12 புதிய மாவட்டங்களில் புதிய தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு தற்போது 49,468 ஏக்கர் பரப்பளவில் 54 தொழில் பூங்காக்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் கூடுதலாக 28,392 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்படும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு அறிவுசார் நகரம் மற்றும் சென்னைக்கு அருகில் 2000 ஏக்கர் பரப்பளவில் உலகளாவிய நகரம் ஆகிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. திருப்பெரும்புதூரில் 706 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 18,720 படுக்கை வசதிகள் கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய பணியாளர் விடுதி அமைக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட இத்தகைய முன்னோடி நடவடிக்கைகளின் காரணமாக தொழில் வளம் பெருகி 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாடு 11.19% எனும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டி நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளது.